வாங்க ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது கடற்பாசி, அதாவது அகரகர்னு சொல்லுவாங்க. அதை தண்ணி கொதித்த பிறகு அதை கட் பண்ணி நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு இது பாருங்கள், சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்ச பிறகு இது கூட சுகர் போட்டுக்கோங்க, தேவையான அளவு. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சீனின்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு தட்டில் சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கூல் பண்ணுங்க, தட்டிலே இருக்கட்டும். நல்லா ஊற்றிட்டு அடுத்து இது பாருங்கள், ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டிருக்கேன், லெமன் கலர் மாதிரி, அதாவது மாம்பழ கலரு போட்டுட்டு அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலரை நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சப்ஜா போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. அப்படியே கூல் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கூலான பிறகு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இது பாலில் இப்போ இந்த சம்மருக்கு ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு இதை போட்டு கஸ்டர்டு மில்க்கு கொஞ்சம் ஊற்றி நல்லா கெட்டியாக கூலாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த மாம்பழ கலரும் நல்லா வந்துடுச்சு. இதையும் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கீறி போட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் இன்னும் சின்னதாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போடும்போதே சைஸ் போட்டுக்கணும். பாருங்கள், அழகாக வரும். இப்போ எடுக்கிறப்ப பாருங்கள், நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஃபலூடா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சப்ஜா விதையில் போட்டோம் இல்லையா, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அந்த சப்ஜா விதையோட மிக்ஸ் ஆகி நல்லா இருந்தது. இது ஒரு பால் ஒரு இதில் எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் அதில் கொஞ்சம் இந்த ஜெல்லியெல்லாம் போட்டுட்டு ஏற்கனவே ஊற வச்ச சப்ஜா விதையும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டு கஸ்டர்டு மில்க் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் திக்காகும்.